ஆசியாவிலே இயற்கையாக செஞ்சு வச்ச மிகப்பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ எங்கே இருக்குன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே மிகப்பெரிய கிறிஸ்மஸ் ஸ்டார் இருக்கிற இடம் எதுன்னு தெரியுமா? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொச்சியில் நடந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் எல்லாம். கிறிஸ்மஸ் நியூ இயர் ஸ்பெஷல்னால் அது கொச்சி தாங்க. ஃபாரினோ வேறு எங்கேயோலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு போக வேண்டாம். பக்கத்தில் இருக்கிற நம்ம கொச்சிக்கு வந்தாலே போதும், அவ்வளோ அழகாக இருக்குங்க. கிறிஸ்மஸ் அண்டு நியூ இயர்க்காக ஒரு சர்ச்சும் டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாத்திமா ரோமன் கத்தோலிக் சர்ச் கொச்சியில் இருக்கிறத பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா போன வருஷமும் நாங்கள் பார்த்துருந்தோம், இந்த வருஷமும் பார்த்தோம். இந்த வருஷம் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே வித்தியாசமாக என்ன பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச்சுக்கு முன்னாடியே நேச்சுரலாக குடில் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக பிரிண்ட் பண்ணி அதை இயற்கையாக நடக்கிற மாதிரியே வச்சுருந்தாங்க. இது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்படியே சர்ச்சுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் அழகழகாக இந்த லைட் சுற்றி வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அப்படியே வந்தீங்கன்னா இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஸ்டார் வரிசையாக தொங்க விட்டுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஸ்டாரை நீங்கள் பார்க்கலாம். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்புறம் அந்த சர்ச்சில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, மாதா அந்த போட்டில் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. இது இங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட்டான ஒன்று. இது தாங்க என்ட்ரன்ஸு. இதை பார்க்குறதுக்கு இந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் கொச்சிலேயே ரொம்ப ஃபேமஸான எடப்பள்ளி சர்ச். இந்த எடப்பள்ளி சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிறதுலேயே ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த ரோடு மெயின் ஹைவேல இருக்குது. ஃபெஸ்டிவல் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகும், அப்படி இருக்குங்க. இப்போ இந்த சர்ச்சில் என்னெல்லாம் இருக்குது வாங்க பார்க்கலாம். லாங் வியூவில் பாருங்கள். சர்ச் இங்கேருந்து பார்க்கும்போதே சீரியல் மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளேயே கொஞ்சம் லைட்லாம் போட்டு அப்படியே அந்த லைட்டு க்ளோவாகி சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும். இங்கேருந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறத பார்க்கலாம். நம்ம அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் மேலே இருக்கிற பில்டிங் பாருங்கள், கீழே இருந்து ஒரு ஸ்பாட்லைட் அப்போ கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்தோம்னா இங்கே ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் நடந்துகிட்டே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த சர்ச்சு முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஸ்டாரு கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருந்தாங்க. இது பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது தெரிஞ்சிச்சு நிறையா டிஃப்ரெண்ட் சர்ச்சா என்னன்னு தெரியல, காம்படிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. ஒருத்தவங்களும் எந்தெந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்றத காட்டுறேன். இருக்குன்னு பாருங்க. இதை முடிச்சுட்டு இன்னும் என்ட்ரன்ஸுக்கு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட் பண்ணுற பெரிய ஸ்டார் இருந்துச்சு. அது அப்படியே ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது பக்கத்துலேயே ஒரு பெரிய சாண்டா கிளாஸ் வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சி. இது தாங்க நியூ இயர் அண்டு கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷல் இடம்னு சொல்லலாம். இங்கே தான் நிறைய நிகழ்ச்சிலாம் நடக்குங்க. இங்கே எப்பொழுதுமே என்னென்ன நிகழ்ச்சிலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி கிரவுண்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். இங்கே பப்பாஞ்சின்னு சொல்லுவாங்க. இந்த பப்பாஞ்சி கதையை தனியாக பார்க்கலாம். பெரிய கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அது கிறிஸ்மஸ் தாத்தா கிடையாது. அதோட நேம் பப்பாஞ்சின்னு சொல்லுவாங்க. இந்த பப்பாஞ்சியை நியூ இயர் அன்னைக்கு 12 மணிக்கு கொளுத்துவாங்க. கொளுத்திட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லுவாங்க. அதுதான் இங்கே இருக்கிறதுலே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அப்புறம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரியே ஆசியாவிலேயே பெரிய நேச்சுரலாக செஞ்சு வச்ச கிறிஸ்மஸ் ட்ரீ இங்கே தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அந்த மரத்தை ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கே அப்படியே அழகாக இருக்குங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததுலே ரொம்ப அழகான கிறிஸ்மஸ் ட்ரீனா அது இதை சொல்லலாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷமும் இந்த மாதிரியே டிசம்பர் மாதம் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதில் ஒரு கலர் வரும். அது என்ன கலர்னு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு தாங்க காட்டுவாங்க. அதை பார்க்குறதுக்கே எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கிறிஸ்மஸ்க்கு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே சோசியல் மீடியா ஃபுல்லாக அந்த மரத்தை பற்றி தாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. கெஸ் பண்ணி என்ன கலர் வருதுன்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வருஷமும் ரீசெண்டாக என்ன கலர் போட்டிருந்தாங்கன்னு காட்டுறேன். இது எல்லாம் இது வரைக்கும் போட்ட கலரு. இந்த வருஷம் லெமன் எல்லோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மரத்து மேலே ஸ்டார் இருக்கும். அந்த மரத்துக்கு அடியில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த லைட் போடுறத பார்க்குறதுக்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்குங்க. இதை பார்க்குறதுக்கு இந்த வருஷம் தமிழ்நாட்டிலேருந்து ஓவியா கூட வந்திருந்தாங்க. மட்டும் இல்லைங்க, கேரளாவில் இது மாதிரி நிறையா மலையாள ஸ்டார்ஸ்லாம் வந்திருந்தாங்க. இதை பார்க்குறதுக்காகவே ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது போக மட்டும் இல்லைங்க, பப்பாஞ்சின்னு சொல்லியிருந்தேன், அதை கொளுத்துறதை பார்க்குறதுக்குனே தனி கூட்டம் இருக்குங்க.
அதனாலேயே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டிருப்பாங்க. என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கு அப்புறம் எந்த ஒரு வண்டியுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதில் நிறைய இடத்துல பார்க் பண்ண முடியாது, இந்த ஒரு இடத்துல தான் பார்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு லிமிட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ஜங்கார் போட் செட்டின்னு சொல்லுவோம்ல, 96 படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம். 7 மணிக்கு அப்புறம் அது அலோவ்டு கிடையாது. 7 மணிக்கு அப்புறம் எங்குடி சுற்றி வந்தாலுமே உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு பெரிய கிரவுண்டு இருக்கும், அங்கே தான் செலிப்ரேஷன் நடக்கும். ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுற டிஜே நைட்டு ஃபுல்லாக இருக்கும். கேரளா, கொச்சி இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய்.